ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என் சுவை தனி சுவை. இன்றைக்கி நம்ம கொள்ளு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொள்ளு பொடி சளி இருமலுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கொள்ளு பொடியை வச்சு கொள்ளு ரசம், சூப்பு, பொடி சாதம், இட்லி தோசைக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் அரைச்சிட்டோன்னா 4-5 மாதத்துக்கு கெட்டு போகாது. இந்த பொடி எப்போதும் வீட்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொள்ளு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இரும்பு கடாயில் 2 கப் அளவுக்கு கொள்ளை வறுத்துக்கலாம். இந்த கொள்ளை நல்லா சுத்தமாக கல் மண்ணெல்லாம் இல்லாமல் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வறுத்துக்கோங்க. கொள்ளை நல்லா செவக்கிற வரைக்கும் வறுக்கணும். கை விடாமல் வறுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்றா வெந்து வறுபடும். இல்லைன்னா ஒரு பக்கம் கருகிரும், ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும். இப்போ கொள்ளை வறுத்தாச்சு, ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்தது 3/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அது கூடவே 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா பரவலாக கிண்டி விடுங்க. அடுப்பை ரொம்ப கம்மியாகவே வச்சு வறுத்துக்கோங்க, கருகு விட்டுறக்கூடாது. இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே நல்லா செவக்கிற அளவுக்கு வரைக்கும் வறுத்துக்கணும். பாருங்க, கலர் நல்லா இந்த அளவுக்கு வரைக்கும் மாறணும், அது வரைக்கும் வறுத்துடணும். மாற்றிக்கலாம். அடுத்தது 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக தனியா, அதாவது ஒரு 25 கிராம் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதோடவே 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரெண்டையும் ஒன்றா வறுத்துடலாம். இதோட வாசனை நல்லா வெளியே வர வரைக்கும் வறுக்கணும். அவ்வளோதான். அடுத்தது 1/4 கப் அளவுக்கு ஜீரகத்தை வறுத்துக்கலாம். ஜீரக வாசனை நல்லா தெரிகிற வரைக்கும் வறுத்துடலாம். மாற்றிட்டு ஒரு 20லேருந்து 25 வரமிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம். இல்லை ஒரு சில சாமான்லலாம் ஈரப்பதம் இருக்கும், அதுக்காக தான் இந்த ஜீரகம், மல்லி இதெல்லாம் வறுத்துக்கிறோம். இல்லைனா அப்படியே கூட சேர்த்துக்கலாம் தான். வறுத்து அரைச்சா நம்மளுக்கு ரொம்ப நாளுக்கு வரைக்கும் வரும். இப்போ 1 கப் அளவுக்கு கருவேப்பிலையை வறுத்துக்கலாம். எனக்கு வெயிலில் காய வைக்க முடியாது, அதனால நான் வறுத்துக்கிறேன். நீங்கள் நல்லா வெயிலில் மொறுமொறுன்னு காய வச்சும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தான் பூண்டும். நான் இங்கே 10-12 பல்லு பூண்டை இடிச்சிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மொறுமொறுன்னு வறுத்து சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு இந்த பூண்டை காய வைக்க முடிஞ்சதுன்னா இடித்து வெயிலில் 2-3 நாள் காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும். அதை லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த ஈரப்பதம்லாம் போய் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் வறுத்துடணும். நல்லா வறுபட்டுருச்சு. இது ஆறுச்சுன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். அடுத்தது கட்டி பெருங்காயம் ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வறுத்து சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இல்லைனாலும் பவுடர் பெருங்காயமும் போட்டுக்கலாம். அதை வறுக்க தேவையில்ல, அப்படியே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு அரைச்சிடணும். இதை அரைச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், கொள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பொடியை வச்சு பொடி சாதம் செய்யலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு வேக வச்ச சாதம் எடுத்துக்கலாம். சாதம் விதை விதையாக இருக்கணும், குழஞ்சிருக்கக்கூடாது. இந்த சாதத்து மேலே 2 டேபிள் ஸ்பூன் கொள்ளு பொடியை தூவி விட்டுருங்க. செய்கிறது ரொம்பவே சிம்பிள். ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். இந்த தாளிப்பு சூடாக இருக்கும் போதே அப்படியே சாதத்து மேலே ஊற்றிடுங்க. அப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், கொள்ளு பொடி சாதம் ரெடி ஆயிடுச்சு. செய்யறதுக்கு வெறும் 5 நிமிஷம் போதும். சமைக்க டைம் இல்லாத அன்னைக்கு இந்த மாதிரி பொடி சாதம் செஞ்சுக்கலாம். அடுத்தது இதே கொள்ளு பொடியை வச்சு கொள்ளு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 5-6 பல்லு பூண்டு எல்லாத்தையும் குறைன்னு அரைச்சிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை முன்னாடியே ஊற வச்சுருக்கேன், இதை கரைச்சிக்கலாம். இதுலேருந்து வெறும் புளி தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். புளி தண்ணியிலேயே நல்லா பழுத்த ஒரு தக்காளியை போட்டு கரைச்சிக்கோங்க. நல்லா கையிலேயே நசுக்கி விட்டு கரைச்சிடணும். இதில் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். இதுலேயே உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு பொடியை போட்டு நல்லா எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம். அடுத்தது இந்த ரசத்தை தாளிச்சிக்கலாம். இடத்துல 2 டீஸ்பூன்
எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இந்த ஜீரக மிளகு, பூண்டு, கூடவே ஒரு வரமிளகா எல்லாத்தையும் 2 நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கிடலாம். அப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது ஒரு கொதி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுருங்க. போட்டுட்டு இந்த ரசம் கொதிக்க விடாமல் நுர கட்டின உடனே ஆஃப் பண்ணிடணும். இந்த பொடி இருந்தால் போதும், ஈஸியாக கொள்ளு ரசம் வீட்டில் பண்ணிடலாம். அவ்வளோதான், கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.